ஹாய் மக்களே, நான் இன்னைக்கு கேரட் அல்வா தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு கேரட் எடுத்து அதை கழுவி சுத்தப்படுத்தி சைட் பார்ட்டிஷன்ஸை கட் பண்ணிவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி துருவிக்கிறேன். உங்களால் துருவ முடியலன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. துருவின கேரட்டை ஒரு வானலில் சேர்த்து நல்லா பால் சேர்த்து வேக வைக்கணும். நான் இன்றைக்கி பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பசும்பாலில் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். நல்ல கேரட்டு வெந்து வரட்டும். இதுக்கிடையில் தேவையான அளவு முந்திரி பருப்பு, நெய், சுக்கா கோவா எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பாலில் கேரட் பாதி வெந்துடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து அடிப்பிடிக்காமல் நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சேர்த்து நம்ம முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் தான் போட்டிருக்கேன், திராட்சை போடலை. சுக்கா கோவாவும் ஆட் பண்ணியாச்சு. அதை ஆட் பண்ணி நல்ல குழைய கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம முந்திரியும் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அது குழஞ்சி வரணும். அப்புறம் ஒரு பவுலில் வச்சு உங்களுக்கு பிடிச்ச டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.